அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் டாப்பிக்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போவும் பார்த்துட்டு இருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் டைப் நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வந்த நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி 2 பார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டாபிக் இன்னைக்கு கிளாஸஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து அரித்மெட்டிக் மாடலில் உள்ள சம்லாம் என்ன பண்ண போகிறோம், 1 by 1 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. ராகுல் wanted to find the height of a tree in his garden. He checked the ratio of his height to his shadow of the length. It was 4:1. He then measured the shadow of the tree. It was 15 feet. What was the height of the tree? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில், ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலிடத்தையும், தனது இல்லை என்னது, அந்த மரத்தோட, அது சரியா, தனதுன்னு வராது, என்னது, அந்த மரத்தோட உயரத்தையும் அந்த மரத்தோட நிழலோட நீளத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, அளந்து 4:1 அந்த ரேஷியோவில் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிற. ஓகேவா, அப்போ பாருங்க, இது என்ன இருக்கு, ட்ரீ அண்ட் ஷேடோ. ஓகேவா, இப்போ இதுக்கான ரேஷியோ தான் என்னது, ரேஷியோ 4:1 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இதில் இந்த ஷேடோவோட லென்த் எவ்வளோ இருக்குதான், ஷேடோவோட லென்த்து 15 மீட்டர், 15 ஃபீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, 15 ஃபீட் இருக்கு அப்படின்னா இந்த ஹைட்டோட, ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அதான் எனக்கு கொஸ்டினாக கேட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இந்த 1 பார்ட் தான் 15 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த 4 பார்ட் எவ்வளவு அப்படின்னு தெரியணும். சரியா, நம்ம ட்ரீயோட ஹைட்டுக்கும் ஷேடோ, அதோட ஷேடோவோட ஹைட்டுக்கும் என்னது, ஷேடோவோட லென்த், அந்த லென்த்துக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:1 சொல்லிட்டு. இந்த ஷேடோவோட லென்த் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 15 ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 பார்ட் தான் 15 அப்படின்னா எவ்வளோ வரும், 4 பார்ட் எனக்கு 60 ஃபீட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா, குமரன் has ₹600 and wants to divide it between Vimala and Yalini in the ratio of 2:3. who will get more and how much அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா, தமிழில், குமரனிடம் ₹600 உள்ளது, அதை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் எவ்வளோ பிரிக்கிறாங்களா, 2:3. அப்போ 600 ரூபாயை என்ன பண்ணுறாங்க, யாருக்கு, விமலாவுக்கும் யாழினிக்கு என்ன ரேஷியோவில் பிரிக்கிறாங்க, 2:3. ஓகேவா, ஓகே. அப்படி பிரித்தா கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே, அப்போ பாருங்கள், டோட்டலாக 5 பார்ட்ஸ், டோட்டலாக 5 பார்ட்ஸ் தான் அந்த 600. ஓகேவா, அப்போ விமலா எத்தனை பார்ட்டு, 2 பார்ட். அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், எனக்கு 120 வரும். அப்போ கிராஸ் பண்ணால் 240. அப்போது இவங்க 360. சரியா, விமலா யாழினி. ஓகேவா, சரி. அப்போ இந்த ரேஷியோவில் தான் என்ன இருக்கு, பிரிச்சிருக்காங்க. அப்போ விமலாவுக்கு 240 ரூபாய்க்கும் யாழினிக்கு 360 ரூபாய்க்கும் கிடைச்சிருக்கும். ஓகேவா, அப்போ கொடுத்தல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, விமலா கெட்ஸ் 240 rupees, 240 மோர் தென் யாழினி. சரியா, அவங்க 240 தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் மோர் தென் யாழினி கிடையாது. சரியா, இப்போ யாழினியோட எவ்வளோ அதிகம் வாங்கியிருக்காங்க, யாழினியோட விமலா அதிகமாகவே வாங்கலை. சரியா, 240 ரூபா வாங்குறான்னு சொல்லுங்க, தவிர என்ன பண்ணியிருக்காங்க, 120 லெஸ் தான் பண்ணி வாங்கியிருக்காங்க. சரியா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிங்க, யாழினி கெட்ஸ் 240 மோர் தென் விமலா. சரியா, இல்லை, யாழினி கெட்ஸ் 120 மோர் தென் விமலா அப்படி தான் சொல்லலாம். சரி, அடுத்து விமலா கெட்ஸ் 120 மோர் தென் யாழினி. 120 மோர் தென் இல்லை, லெஸ் தென் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்த ஆப்ஷன் பாருங்க, யாழினி கெட்ஸ் ₹120 மோர் தென் விமலா. அப்போ இதுதான் என்னது, எனக்கு கரெக்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. சரியா, ஓகே. இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க, கிளாஸஸ் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க,
a particular high school has 450 students, 15 teachers and 3 administrators. ஓகேவா? If the school grows to 1050 students and the ratio maintained, then find the number of teachers and administrators அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல ஒரு உயர்நிலைப் பள்ளியில் 450 மாணவர்களும் 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050 உயர்ந்தால் மேற்கண்ட விதத்தில் எந்த ஆசிரியர்கள் நிர்வாகிகள் இருப்பது என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 450 ஸ்டூடெண்ட் இருந்தா என்ன இருக்காங்க, எனக்கு 3 என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு 15 டீச்சர் இருக்காங்க, 3 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. ஓகேவா? இது ஸ்டூடெண்ட், இது டீச்சர்ஸ், இது அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஓகே. அப்போ இப்போ என்ன ஆயிருது, ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது. எவ்வளோ ஆயிடுது, 1050 இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போனா எவ்வளவு டீச்சர் எவ்வளவு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ இது வந்து எவ்வளவு என்ன இருக்கு, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா? எவ்வளவு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கு ஏற்றாப்புல என்ன இருக்கும், எனக்கு டீச்சரும் அட்மினிஸ்ட்ரேட்டரும் அதே அளவில் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ பாருங்க, அப்போ இது எவ்வளவு கூடியிருக்கு அப்படின்னா 2 1/3 இவ்வளவு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஓகே. அப்போ இதை வேற எப்படி சொல்லலாம், வேற எப்படி சால்வ் பண்ணலாம், எனக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது எல்லாம் காமனாக எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணால் 1, இது 5, இது ஒரு 150. சரியா? அப்போ என்ன சொல்லலாம், 150 மாணவர்களுக்கு 5 டீச்சர் இருப்பாங்க, 1 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. சரியா? அப்போ 1050. ஓகேவா? இதுக்கு பாருங்க, இதுக்கு என்ன ரிலேஷன், எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எனக்கு 7 டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? எனக்கு 150 × 7 தான் என்னது 1050. அப்போ 150 மாணவர்களுக்கு 5 டீச்சர் அப்படின்னா 1050 மாணவர்களுக்கு எத்தனை, இதுவும் × 7னா இதுவும் × 7. அப்போ எவ்வளோ இருக்கும், 35 டீச்சர் தேவைப்படுவாங்க. ஓகேவா? அப்போ இதுவும் என்னது × 7. அப்போ 1 × 7 7. அப்போ 1050 மாணவர்களுக்கு 35 டீச்சரும் 7 அட்மினிஸ்ட்ரேட்டரும் என்ன பண்ணுவாங்க, தேவைப்படுவாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In 3 vessels of 10 liter capacity, mixture of the milk and water is filled. The ratio of milk and water are 2:1, 3:1 and 3:2 respective vessels. If all 3 vessels are emptied into a single larger vessel, find the ratio of the milk and water in the resultant mixture. ஓகேவா? அப்போ என்ன இருக்கு, 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 வெசல் இருக்கு. அதில் தனித்தனியாக ஒவ்வொரு வெசல்லையும் மில்க் வாட்டர் ரேஷியோ, சரியா, பாலில் தண்ணி கலந்துருக்காங்க. அப்போ என்ன இருக்கு, இங்கே பாருங்க என்ன இருக்கு, எனக்கு முதல் வெசல் 10 லிட்டர் வெசல்ல பால் 2 பங்கு இருந்துச்சு அப்படின்னா தண்ணி எத்தனை இருக்கு, 1 பங்கு இருக்கு. ஓகேவா? 2வது வெசல்ல பால் 3 மடங்கு இருந்துச்சுன்னா தண்ணி 1 பங்கு இருக்கு. ஓகேவா? 3வது வெசல்ல பால் 3 பங்கு இருந்தா தண்ணீர் எவ்வளோ இருக்கு, 2 பங்கு இருக்கு. சரியா? இப்போ எல்லாம் என்ன பண்றாங்க, 3 வெசலையும் உள்ள பால் அந்த இடம் இருக்கு தண்ணி கலந்த பாலை ஒரே வெசலுக்கு மாத்துறாங்க. மாற்றும் போது ஃபைனலாக நம்ம வெசலில் மாற்றும் போது அந்த ஃபைனல் வெசல் பெரிய வெசலில் மாற்றிருக்கோம்ல, அந்த வெசலில் மில்க் வாட்டர் ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே எல்லாமே ஒரே ரேஷியோ, 3 வெசல்லையும் ஒரே ரேஷியோவில் இருந்தால் நம்ம பெரிய வெசல் மாற்றணும்ல, அதுலேயும் மில்க் வாட்டர் ரேஷியோ சேமாக தான் இருந்திருக்கும். இங்கே என்ன இருக்குது, ஒவ்வொரு வெசல் 1, இது வெசல் 2, வெசல் 3 கன்சிடர் பண்ணால் எல்லாத்துலேயும் வேறு வேறு ரேஷியோவில் இருந்திருக்கு மில்க் அண்ட் வாட்டர். ஓகேவா? அதனால என்ன இருக்கும், இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு வெசலில் 2:1, ஓகேவா, 2வதுல 3:1, 3வது 3:2 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே மில்க் வாட்டர் ரேஷியோ. ஓகேவா? சரி, அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஃபைனல்லையும் மில்க் வாட்டர் ரேஷியோ தான் வேணும். அப்போ நான் எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன், மில்க் தனியாக வாட்டர் தனியாக எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் வெசல் உள்ளது. ஃபர்ஸ்ட் வெசல் டோட்டல் எத்தனை பார்ட்டு, 3 பார்ட். ஓகேவா? அதில் மில்க் எவ்வளவு, 2.
ஓகேவா? அடுத்து பாருங்க, ரெண்டாவதுல மொத்தம் 4 பார்ட். ஓகேவா? அதில் மில்க் எவ்வளவு? 3. ஓகே. அடுத்ததுல டோட்டல் 5 பார்ட்ஸ். அதில் மில்க் எவ்வளவு? 3 பார்ட். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மில்க்குக்கு எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கும் எனக்கு வாட்டருக்கும் தான் வேணும். சரியா? ஓகே. இப்போ இது எழுதியாச்சுன்னா வாட்டர் ஈஸியாக சொல்லிடலாம்ல. வாட்டர் என்னது? வாட்டர் இதில் 3ல் 2 பங்கு ஆல்ரெடி மில்க் எழுதிட்டோம். அப்போ வாட்டர் 1 பங்கு. 4ல் 3 பங்கு மில்க், அப்போ 1 பங்கு வாட்டர். 5ல் 3 பங்கு மில்க் அப்படின்னா 2 பங்கு வாட்டர். சரியா? அப்போ இது எல்சிஎம் விடுங்க. என்ன வரும்? எனக்கு 60 அப்படின்னு வரும். இது கீழே 20 அப்படின்னா மேலே 20, அப்போ 40. அப்போ இது 15 அப்படின்னா மேலே 15, 45. இங்கே 12 அப்படின்னா மேலே 12, 36. இங்கே என்ன வரும்? எல்சிஎம் அதே மாதிரி 60 வரும். ஓகேவா? அப்போ இது ஒரு 20, இது ஒரு 15. ஓகேவா? இது ஒரு 24. அப்போ 60 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது 40, 85, 121. சரியா? அப்போ இது ஒரு 35, 59. ஓகேவா? அப்போ இதை ஃபர்தர் என்ன பண்ண முடியாது? நல்லா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 121 என்ன இருக்கும்? இஸ்டு 59. 121 என்ன சொல்லியிருக்காங்க? 121 இஸ்டு 59. இதுதான் சரியான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லியிருக்காங்க? 3 numbers are in the ratio 3:5:7 and their average is 60. Find the smallest number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 3 நம்பர் இருக்கு. அந்த 3 நம்பரோட ரேஷியோ என்னது? 3 எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 3:5:7 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதோட ஆவரேஜ் எவ்வளவா? எனக்கு 60 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்னது? பார்த்துருப்போம். ஆவரேஜுக்கு ஃபார்முலா டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? சரி. அப்போ இந்த சராசரி 60ங்கிறது எப்படி வந்திருக்கும்? எனக்கு டோட்டல் ஏதாவது இருந்திருக்கும். சரியா? டோட்டல் ஏதாவது இருந்திருக்கும். அதை எத்தனது? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3 numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 3. ஓகேவா? அப்படி இந்த டோட்டலை 3ஆல் டிவைட் பண்ணியிருந்தா தான் எனக்கு சராசரி 60ன்னு வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 180. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 3 நம்பரோட கூட்டுத்தொகை டோட்டல் எவ்வளோ இருக்கும்? எனக்கு 180 இருக்கும். சரியா? அந்த 3 நம்பர் நம்ம எப்படி எடுக்கலாம்? இது 3x, இது 5x, இது 7x. ஓகேவா? இதோட கூடுதல் தான் எவ்வளவா? 180. அப்போ 3x, 5x, 7x இதோட கூடுதல் தான் 180. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8, 15x இதுதான் 180. அப்போ x எவ்வளவு? கேன்சல் பண்ணா 1. அடுத்து இது ஒரு 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 12 அப்படின்னு கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அவ்வெண்களில் மிகச்சிறிய எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3x, 5x, 7x இதில் மிகச்சிறிய எண் யாது? 3x தான். அதில் கொண்டு என்ன பண்ணுங்க? இந்த 12 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 × 12 எனக்கு 36 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுவே மிகப்பெரிய எண் யாதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸ் எடுத்து 7xல சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 7 × 12 எவ்வளோ கிடைக்க போகுது? எனக்கு ஒரு 60, 84 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? If 1/3 of the tank holds 45 liters of water, then find the quantity of the water that half the tank hold is அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க? ஒரு தொட்டியில் 3இல் 1 பங்காக 45 லிட்டர் தண்ணி உள்ளது எனில் அத்தொட்டியின் முழு கொள்ளளவில் பாதி என்ன? சரியா? முழு கொள்ளளவு கேட்கல, முழு கொள்ளளவில் பாதி என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 1/3 அதான் எவ்வளவா? 45.
அப்படின்னா முழு கொள்ளளவில் பாதி. அப்போ முழு கொள்ளளவு நம்ம 1 அப்படின்னு எடுத்துட்டா அதனால தான் 1/3 இருக்கும். 3ல் 1 பங்கு. சரியா? அப்போ முழு அளவில் பாதினா என்ன அர்த்தம்? பாதி. 1/2 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? ஓகே. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? கிராஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? எனக்கு x/3 எவ்வளவு? என்னது? எனக்கு 45 × 1/2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. வேற என்ன பண்ணலாம்? வேற இதை கேன்சல் பண்ணலாமா? ஓகே. இதை கேன்சல் பண்ணா எனக்கு 22.5 அப்படின்னு கிடைக்கும். இந்த 3 அங்கே போச்சு அப்படின்னா இது ஒரு 67.5 அப்படி கிடைக்கும். இதான் என்னது? டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஃபுல் கெப்பாசிட்டியில் பாதி. ஓகேவா? முழு கொள்ளளவில் பாதி. இல்லைன்னா எப்படி பண்ணிக்கலாம்? இதை டேரெக்டாக போடலாம். 3ல் 1 பகுதி தானே 45. அப்போ முழு கொள்ளளவு எவ்வளோ இருந்திருக்கும்? 45 × 3. அதான் என்னது? முழு கொள்ளளவாக இருந்திருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 135. அதாவது என்னது? 45 × 3. ஓகேவா? 40 × 3 ஒரு 120, 5 × 3 ஒரு 15. அப்போ 135 தான் அந்த டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி. அப்போ இதோட பாதி தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக அடித்தாலும் என்ன கிடைக்கும்? எனக்கு 67.5 கிடைக்கும். ஓகேவா? சரி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின். சோமு அண்ட் ராமு bought 2 tables for ₹750 and ₹900 respectively. What is the ratio of the prices bought? சோமு அண்ட் ராமு. ஓகேவா? இதுதான் கவனமாக இருக்கணும். அங்கே என்ன கொடுத்தாங்க? கொடுக்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துட்டாங்க? எனக்கு ராமு சோமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்குறாங்க? ரேஷியோ கேட்கும்போது சோமு ராமுன்னு மாற்றி கேட்குறாங்க. சரியா? ஓகே. தமிழில் ராமு மற்றும் சோமு இரு மேசைகளின் வாங்கிய எனது விலை முறையே ₹750 மற்றும் 900 எனில் சோமு மற்றும் ராமு வாங்கிய மேசைகளின் விலை விகிதத்தில் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ ராமு வாங்கினது ₹750, சோமு வாங்கினது ₹900. ஓகேவா? நம்மளுக்கு ரேஷியோ எப்படி வேணுமா? சோமு ராமுக்கு வேணும். ஓகேவா? அப்போ பாருங்க, இந்த ரேஷியோ என்ன வரும்? எனக்கு அடிச்சா 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து 15 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 5, இது 6. ஓகேவா? அவங்க சோமு ராமு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? 6:5 அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sum of money is distributed among A, B, C, D in the proportion 5:2. என்ன கொடுத்துருக்காங்க? 5:2:4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If C gets ₹1000 more than D, what is B share அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 4 பேர் இருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க? இந்த ரேஷியோவில் அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணுறாங்க? டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? இதில் சி என்பவர் டியை விட 1000 அதிகம் பெறுகிறார் எனில் பியின் பங்கு என்ன? சரியா? அப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுனே தெரியாது. ஓகேவா? ஆனால் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏபி சிடி. ஓகேவா? அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிவைட் பண்ணிக்கிட்டு அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னது? 5:2:4:3. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு இந்த சிடி. ஓகேவா? இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க? டியை விட 1000 ரூபாய் அதிகம் வாங்கியிருக்காரு. அப்போ ரேஷியோ படி எவ்வளவு? இது 4 பங்கு, இது 3 பங்கு. சரியா? அப்போ 1 பங்கு தான் எவ்வளவு? 1000 அப்படின்னா பி எவ்வளவு வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 4 - 3 அந்த டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு? 1000. அப்போ 1 பங்கு தான் 1000 அப்படின்னா பியோட பங்கு 2. இது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பி எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 2000 ரூபாய் வாங்கியிருப்பார். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9. Ramya earned per month ₹28,296. She utilized her salary in the ratio 4:1:3 for education, saving and other expense respectively. Find her savings அப்படின்னு கேட்டிருக்கேன்.
சரியா? ரம்யா ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 28,296 சம்பாதிக்கிறார். அதனை 4:1:3 என்ற விகிதத்தில் கல்வி, சேமிப்பு மற்றும் இதர செலவுகள் செய்கிறார் எனில் அவர் சேமிக்கும் தொகை என்ன? சரியா? அவர் டோட்டல் சேலரி எவ்வளவு? 28,296. இதைத்தான் என்ன பண்ணுறாங்க, 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. சரியா? என்ன இருக்கு, எனக்கு 3 பங்காக பிரிக்கிறாங்க. ஓகே, என்னதுக்கெல்லாம்? எஜுகேஷன், சேவிங்ஸ், வேற பண்ணுறாங்க அதர் எக்ஸ்பென்ஸ். சரியா? அதர்ஸ். ஓகே, எந்த ரேஷியோவில்? 4:1:3 அந்த ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? டோட்டல் இந்த 8 பார்ட் தான் இதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இந்த 8 பார்ட் தான் இந்த 28,296க்கு ஈக்குவல். அப்படின்னா அவங்க எவ்வளவு சேவிங் பண்ணுறான்னு கேட்டிருக்கேன். அப்போ சேவிங்கோட பார்ட் எவ்வளவு? 1. அப்போ இது எவ்வளவு? அப்போ கேன்சல் பண்ணுங்க. 8ல் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ். ஓகேவா? ரிமைனிங் 4, அப்புறம் 5 டைம்ஸ் 2, ரிமைனிங் 3, அப்புறம் 5, அப்போ 7. அப்போ அவங்க சேவ் பண்ணுற எவ்வளவு? சேவ் பண்ணுறது எனக்கு 3,537. இதுதான் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாதமும் அவங்க சேமிக்கிறாங்க. ஓகேவா? 10th கொஸ்டின் பாருங்க. The monthly salary of A, B and C are in the ratio 2:3:5. If C's monthly salary is ₹1,200 more than, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ சியோட மந்த்லி சேலரி 1,200 ரூபாய் இல்லை. என்ன பண்ணுறாரு சி? ஏயை விட மாதம் என்ன பண்ணுறாரு? 1,200 ரூபாய் சம்பாதிக்கிறார். அப்படின்னா பியின் ஆண்டு ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஏ, பி, சி எங்களோட சேலரியோட ரேஷியோ என்னது? 2:3:5. அடுத்து என்ன சொல்றாங்க? சியின் மாத சம்பளம், ஓகேவா, ஏயின் மாத சம்பளத்தை விட எவ்வளவு? எனக்கு 1,200. சரியா? அப்போ இவர் இப்போ இந்த ரேஷியோவில் இது 5 பார்ட்ஸ், இது 2 பார்ட்ஸ். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரேஷியோ படி பார்த்தா டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3 பார்ட்ஸ். ஓகேவா? சிக்கும் ஏக்கும் நம்பரில் கொடுத்தா என்ன கொடுத்துருக்காங்க? ருபீஸில் பார்த்தா 1,200. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு எனக்கு பியோட சேலரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுவும் 3 பார்ட் தானே. அப்போ என்னதான் இருந்திருக்கும்? எனக்கு இதுவும் 1,200 தான் இருந்திருக்கும். இது மந்த்லி சேலரி. அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? பியோட ஆனுவல் சேலரி, ஆண்டு ஊதியம் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம கண்டுபிடிச்ச என்ன கொடுக்கும்? 1,200ங்கிறது பியோட மந்த்லி சேலரி. அப்போ ஆனுவல் சேலரி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். சரியா? அப்போ இன்ட்டு 12. ஓகேவா? அப்போ 12 ஸ்கொயர் எவ்வளவு? 144. இந்த 2 0. ஓகே, அப்போ என்னது? எனக்கு 14,400 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of the expenditure and saving in a family 5:3. If the expenditure is rupees எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,500. வாட் இஸ் த சேவிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் 5:3. செலவு ரூபாய் 3,500 எனில் சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? பாருங்க, எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு? எனக்கு 5:3. சரியா? ஓகே, இதில் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவா? 3,500 ரூபாயா? அப்படின்னா சேவிங்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு 5 பார்ட் தான் 3,500. அப்படின்னா 3 பார்ட் எவ்வளவு? கேன்சல் பண்ணால் இது 700 கிராஸ் பண்ணால் 2,100 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. PQR have the total of 220 என்ன கொடுத்துருக்காங்க? 210 marbles. P has 1/4 of the total number of marbles with Q and R.
சரியா? அடுத்து சொல்லிருக்காங்க Q has 3/4 of the total number of marbles with P and R. ஓகேவா? the number of marbles with R is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னவா? PQR விடம் மொத்தம் 210 கோழி குண்டுகள் உள்ளன. சரியா? மொத்தம் எவ்வளவு இருக்கு? 210. ஓகேவா? அதில் Q மற்றும் R ஆகியவற்றிடம் உள்ள மொத்த குண்டுகளில் 4 பங்கு P இடம் உள்ளது. சரியா? அடுத்து P மற்றும் R இடம் உள்ள மொத்த குண்டுகளில் 4/3 பங்கு Q இடம் உள்ளது எனில் R இடம் உள்ள குண்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்ப டோட்டல் என்னது? 210. அப்போ என்ன சொல்லிருக்காங்க? P has 1/4 of the total number of marbles with Q and R. சரியா? அப்ப பாருங்க பீட்ட என்ன இருக்கான்? பீட்ட என்ன இருக்கு? எனக்கு Q and R இதுல இருக்கிறதுல 1/4 தான் யார்ட்ட இருக்கான்? என்கிட்ட பீட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? Q has என்ன சொல்லியிருக்காங்க? 1/4 of the total marbles with P and R. சரியா? அப்போ 3/4. ஓகேவா? அப்போ P and Rல இருக்கிறதுல 3/4 தான் யார்ட்ட இருக்கான்? இதுல இருக்கு அப்படின்னா ஆர்ட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்ப பாருங்க இது என்னது? எனக்கு இது P பிளஸ் Q பிளஸ் ஆரோட வேல்யூ தான் என்னது? எனக்கு 210. சரியா? அப்ப இதை பாருங்க, இது என்ன பண்ணலாம்? இந்த 4 இங்கே கொண்டு வந்துருங்க. எனக்கு 4P அப்படிங்கிறது என்னது? எனக்கு Q பிளஸ் R. ஓகேவா? அப்போ 4P-யோட வேல்யூ என்னது? Q பிளஸ் R. ஓகேவா? அப்போ இந்த Q பிளஸ் Rக்கு இந்த 4P-யை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா இது ஆல்ரெடி ஒரு P. இந்த Q பிளஸ் Rக்கு என்ன பண்றேன்? இந்த 4P-யை சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ என்ன வரும்? இதுதான் 210. சரியா? அப்போ எவ்வளவு? 5P தான் எவ்வளவு வருது? 210 அப்படின்னா P-யோட வேல்யூ எவ்வளவு? எனக்கு 42 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் இதை பாருங்க. நெக்ஸ்ட் இந்த 4 இங்க போயிருச்சு அப்படின்னா என்ன வரும்? எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. எனக்கு 4Q 3 இங்க வந்துச்சுன்னா டிவைடட் பை 3 ஈக்குவல் டு P பிளஸ் R. ஓகேவா? சரி. அப்போ இதுல P பிளஸ் R மட்டும் வச்சா என்ன வரும்? எனக்கு இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு P பிளஸ் R மட்டும் வச்சா அப்படின்னா 210 மைனஸ் Q அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. அப்போ பாருங்க, அப்ப இதுக்கு மேல என்ன எழுதலாம்? நான் என்ன எழுத போறேன்? இந்த வேல்யூ எழுத போறேன். என்ன வரும்? 210 மைனஸ் Q. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு P-யோட வேல்யூ எவ்வளவு? P-யோட எண்ணிக்கை 42ன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்போ இந்த Q இங்க வந்துச்சு என்ன வரும்? மைனஸ் Q இங்க வரும்போது பிளஸ் Q அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான் எவ்வளவு? 210. அப்போ இது எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வரும்? எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வரப்போகுது? இது ஒரு 3Q 7Q divided by 3 equal to 210. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணா 13 வரும். இங்க கிராஸ் பண்ணா என்ன வரும்? Q-ஓட வேல்யூ 90 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 210 மார்பிள்ல P மார்பிள் எவ்வளவு இருக்கு? எனக்கு 42. சரியா? P-ட்ட இருக்கு P-ட்ட 42 மார்பிளும் Q-ட்ட எவ்வளவு இருக்கு? 90 மார்பிள் இருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் P பிளஸ் Q பிளஸ் R டோட்டல் எவ்வளவு? 210. இப்போ P என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம் 42, Q 90. அப்போ R எவ்வளவு? 210. அப்போ இது வரும் 2 ஆட் பண்ணா என்ன வரும்? இது அங்கே போகும்போது கழிச்சா என்ன வரும்? 210 மைனஸ் 90 மைனஸ் 42. அப்போ இதை மைனஸ் பண்ணா ஒரு 120. 120ல் 42 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? எனக்கு 78 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ ஆரிடம் எவ்வளோ இருக்கும்? 78 மார்பிள் இருக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13.
two numbers are in the ratio 2:5. If 4 is added to each, then would be they would be in the ratio 4:9. Then the numbers are அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? தமிழ்ல இரு எண்கள் 2:5 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடன் 4 கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும் எனில் அவ்விரு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ நம்பர்ஸ் என்ன இருக்கு? 2 நம்பர்ஸ் தெரியாது. என்ன பண்ணுறோம்? 2:5 அந்த ரேஷியோவில் இருக்கும். அப்போ அந்த நம்பர்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? 2x 5x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த 2 நம்பர் கூட என்ன பண்ணுறாங்க? 2 நம்பர் கூட தனித்தனியாக 4 கூட்டினா என்னவா மாறுது? அதோட ரேஷியோ 2:5 இருந்தது 4:9 மாறுதான். ஓகேவா? அப்போ இந்த 2x கூட ஒரு 4, ஓகேவா? இந்த 5x கூட ஒரு 4 இப்படி மாற்றும் போது இந்த ரேஷியோ என்னவா மாறுது? எனக்கு 4:9 மாறுது. அப்படின்னா சரியா? அவ்விரு எண்கள் என்ன? இந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த 2xும் 5xும் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது? கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணால் 18x + 36 இங்கே 20x + 16. எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தால் என்ன வரும்? 2x. இந்த 16 இங்கே கொண்டு வந்தால் 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 10. ஓகேவா? அப்போ அந்த நம்பர்ஸை இங்கே இந்த எக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைச்சிரும். அந்த எண்கள் கிடைச்சிரும். அப்போ அந்த எண்கள் எவ்வளவு? 20 50 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The scale of the map is given as 1:, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எத்தனை 0 கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7. அப்போ 1:3 crore. ஓகேவா? The two cities are 4 centimeter apart on the map. Find the actual distance between them. ஓகேவா? ஒரு வரைபடத்தின் அளவு 1:3 கோடி என்ற அளவில் வழங்கப்படுகிறது. வரைபடத்தில் இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 4 சென்டிமீட்டர் எனில் உண்மையில் அவ்விரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ மேப்பில் ஸ்கேல் வச்சுருப்பாங்களா? நம்ம ஒரு என்ன பண்ணியிருப்போம்? பெரிய ஒரு வேர்ல்டே என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்கேலில் என்ன பண்ணியிருப்போம்? ஸ்கேல் டயக்ராம் போட்டு ட்ரா பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ பாருங்க. அப்போ மேப்பில் சரியா? மேப்பில் 1 பார்ட் அப்படின்னா ஆக்சுவல் எவ்வளவா இருந்திருக்குமா? ஆக்சுவலில் எனக்கு 3 crore. ஓகேவா? இந்த ரேஷியோவில் இருந்திருக்கும். ஓகேவா? என்ன அர்த்தம்? எனக்கு இது 1 சென்டிமீட்டர் மேப்பில் இருந்துச்சு அப்படின்னா உண்மையில் அது 3 கோடி சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்திருக்கும். சரியா? மேப்பில் 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா உண்மையில் அந்த நகரங்களுக்கு கிடையாது டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும் 3 கோடி சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். சரியா? இங்கே என்ன இருக்கான்? மேப்லேயே 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? இது × 4 அப்படின்னா இதுவும் × 4. சரியா? அப்போ என்ன இருக்கும்? எனக்கு 12 கோடி சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆக்சுவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேவா? ஆன்சர் என்னது? 12 கோடி சென்டிமீட்டர் தான் ஆன்சர். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு ஆப்ஷன்லாம் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ சென்டிமீட்டர் எப்படி கிலோமீட்டரில் மாற்றுறது? எனக்கு சென்டிமீட்டர் எப்படி மீட்டரை மாற்றுறது? அப்போ 100 என்ன தெரியும்? 10 சென்டிமீட்டர் என்ன தெரியும் நம்மளுக்கு? 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். சரியா? 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்போ நான் மீட்டரை கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவேன்? 2 0 கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ இது மீட்டர். நம்மளுக்கு ஆன்சர்லாம் கிலோமீட்டரில் இருக்குது. அப்புறம் 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். அப்போ எத்தனை 0 கேன்சல் பண்ணோம்? 3 0 கேன்சல் பண்ணோம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 1200 கிலோமீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்லிருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் பிளாட் இஸ் 60 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பிளாட் இஃப் த சைட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 5:12:13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 60 மீட்டர். அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் அந்த மனையின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இதோட
மனையின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ ட்ரையாங்கிளோட பெரிமெட்ரிக் ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா ஏபிசி இதெல்லாம் ஆட் பண்ணால் தானே கிடைக்கும், எனக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்கேன், எந்த ரேஷியோவில் இருக்குது? எனக்கு 5:12:13 அந்த ரேஷியோவில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இதை நான் 5x, இதை 12x, இது 13x அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் தானே கிடைக்கும், எனக்கு அந்த 60 மீட்டர் கிடச்சிருக்கு. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ஒரு 17, இது ஒரு 30. அப்போ 30x தான் எவ்வளவா? எனக்கு 60 மீட்டர். அப்போ இதை கேன்சல் பண்ணால் அப்போ எக்ஸோட வேல்யூ 20. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் இது 10, இது 24, இது 26 அப்படின்னு வரும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, அந்த மனையின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் பாருங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்தா எனக்கு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. சரியா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ என்னது, இது எனக்கு அட்ஜசன்ட் அப்படின்னா இது என்ன வரும், இது எனக்கு ஆப்போசிட் சைடு, இது ஹைப்போட்டெனியஸ். ஓகேவா? அப்போ பாருங்க என்ன வருது, அப்போ இது பெர்த்து, இதை ஹைட்டாக கன்சல்ட் பண்ணுவோம். அப்போ முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது, எனக்கு half BH. ஓகேவா? அப்போ இதான் என்னது, இது பேஸு, இது ஹைட்டு. அப்போ என்ன வரும், எனக்கு half பேஸ் எவ்வளவு, எனக்கு 10, ஹைட் எவ்வளவு 24. சரியா? அப்போ 12. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 120 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 16. மாதவி அண்ட் அன்பு bought 2 tables for 750 and rupees 900 respectively. What is the ratio of the tables bought by Anbu and Madhavi? ஓகேவா? ஓகே, நம்ம அந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். சரியா? என்னது, நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணோம், நம்ம ராமு சோமுன்னு பார்த்தோம், அந்த மாதிரி கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. The sum of the two numbers is என்ன கொடுத்துருக்காங்க, 116.2/3% the second of the second number. ஓகேவா? the ratio of the first number to the second number அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க, sum of the two numbers. ஓகேவா? ஓகே, அப்போ எப்படி எடுத்துக்கலாம், sum of the two numbers, அது ரெண்டு நம்பரை நான் x y அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, is என்ன கொடுத்துருக்காங்க, is அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஈக்குவல் is 116/2/3. அப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. என்ன வரும், எனக்கு ஒரு 348, 350 டிவைடட் பை 3%னால இன்ட்டு ஒரு 100. அப்போ 300 ஆஃப் தி செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் என்னது, ஒய். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்னும் செகண்ட் நம்பரை ஒய்ன்னு வச்சுருக்கேன். அப்போ சம் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ், அதனால் ஈக்குவல் போட்டிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி ஆஃப் தி செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ என்ன வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இது 7, இது 6. ஓகே, அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன இருக்குது, எனக்கு 7/6y. அப்போது இந்த 6 இங்கே வந்துச்சு அப்படின்னா என்ன வரும், எனக்கு 6x + 6y, இங்கே 7y. சரியா? 7y. ஓகே, அப்போ இந்த y அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. எனக்கு 6x = 6y எங்கே வந்துச்சுன்னா -7y என்ன இருக்கும், என்னது 6y - 7y - 6y, அப்போ y அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 6. அப்போ x/y ரேஷியோ என்னது, எனக்கு 1:6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of the copper and zinc in an alloy is 5:3 and weight of the copper in the alloy is 30.5 grams. Then the weight of the zinc in the alloy is அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? தமிழில் ஒரு உலோக கலவையின் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 5:3. அவ்வுலோக கலவையின் தாமிரத்தின் எடை 30.5 கிராம் அப்படின்னா துத்தநாகத்தின் எடை என்னன்னு கேட்டிருக்கேன்.
சரியா? அப்போ எனக்கு சிங்க் காப்பர் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு காப்பர் சிங்க், சரியா? காப்பருக்கும் சிங்க் இந்த அலாயோட ரேஷியோ எவ்வளோ இருக்கான்? எனக்கு 5:3, சரியா? அலாய்னா என்னது? 2 மெட்டலை ஜாயின் பண்ணதான் என்ன பண்ணியிருப்பாங்க? 2 மெட்டலை இணைச்சு உருவாக்குறதா அலாய் உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இந்த 2 மெட்டலை உருவாக்கி இந்த ரேஷியோ விதத்தில் இணைச்சு உருவாக்கியிருக்காங்களாம் 5:3. ஓகேவா? அதில் காப்பரோட வெயிட் கொடுக்குறாங்க எவ்வளவு? 30.5 கிராமா. ஓகேவா? அப்படின்னா ஜிங்கோட என்ன இருக்கும்? வெயிட் ஆஃப் த சிங்க் இந்த அலாய், சரியா? அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? டோட்டல் 8 பார்ட் தான் அந்த டோட்டல் அந்த அலாயோட டோட்டல் வெயிட், சரியா? அப்போ இந்த அதில் 5 பார்ட் தான் இந்த 30.5. அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? இந்த 3 பார்ட் எவ்வளவு அப்படின்னு தெரியும், சரியா? அப்போ எப்படி கேன்சல் பண்ணுறது? இதில் கேன்சல் பண்ணால் எனக்கு 6.1 அப்படின்னு வரும். இதை கிராஸ் பண்ணால் எனக்கு 18.3 கிராம் அப்படின்னு கிடைக்கும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 19. The monthly income of the A and B are in கொடுத்துருக்காங்க இந்த ரேஷியோ 3:4 and their monthly expenditure are in the ratio 5:7. If he saves rupees 5,000 per month, find the monthly income of A, B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானங்கள் விகிதம் 3:4. அப்போ இன்கமோட ரேஷியோ, சரியா? இன்கம் ஓட ரேஷியோ என்னது? ஏ பி எவ்வளோ இருக்கு? 3:4, சரியா? ஓகே. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்கு? எனக்கு 5:7. ஓகே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதமும் என்ன பண்றாங்க? 5,000 ரூபாய் சேமிக்கிறார்கள். ஏவியின் மாத வருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரியா? அப்போ பாருங்க, நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு சேவிங்ஸ், சரியா? சேமிப்பு எப்படி இருக்கும்? எனக்கு வருமானத்தில் செலவு போக மிச்சம் உள்ளதான் என்னது? சேமிப்பு. ஓகேவா? அப்போ சேவிங்ஸ் என்ன அர்த்தம்? எனக்கு இன்கம் மைனஸ் என்ன வரும்? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இதான் என்னது? எனக்கு சேவிங்ஸ். அப்போ இந்த 5,000, சரியா? 5,000 எப்படி கிடைச்சிச்சு? எனக்கு இது 3x, ஓகேவா? இது 4x. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இது 5x, இது 7x. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு இந்த எப்படி கிடைக்குது? வருமானங்கள் விகிதம். ஓகேவா? சரி, அப்போ இது எப்படி வச்சுக்கலான்னு பாருங்க. எனக்கு இந்த 3x இதான் என்னது? இன்கம். இதுல இருந்து அப்போ இது எப்படி எழுதலாம்? இது சேவிங்ஸ், இது இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அப்போ இது எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும்? இன்கம் பிளஸ் சேவிங்ஸ் அப்படின்னு கிடைக்குமா? ஓகேவா? இந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும்? இன்கம் பிளஸ் சேவிங்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்? 3x பிளஸ் 5,000. ஓகேவா? பிக்கு என்னது? 4x பிளஸ் 5,000. இதுதான் என்னது? இந்த 5:7 எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவல். ஓகேவா? நம்ம இந்த ஃபார்முலா பண்ணிட்டோம், அப்படியே மாற்றிட்டோம். எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு இன்கம் என்ன வரும்? இன்கம் மைனஸ் என்ன வரும்? எனக்கு இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் அப்படின்னு வரும், சரியா? இன்கம் மைனஸ் சேவிங்ஸ். அப்போ என்ன வரும்? எனக்கு இப்படி வரும், சரியா? 3x மைனஸ் 5,000 டிவைடட் பை 4x மைனஸ் 5,000 எவ்வளவு? எனக்கு 5/7க்கு ஈக்குவல். இப்போ அதை கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ண என்ன வரும்? கிராஸ் பண்ணா எனக்கு 21x, இது ஒரு 35,000, சரியா? இங்கே கிராஸ் பண்ணா எனக்கு 20x மைனஸ் 25,000 அப்படின்னு கிடைக்கும், சரியா? அப்போ பாருங்க, அப்போ எக்ஸில் ஒரு பக்கம் கொண்டு வந்தா எக்ஸ், இந்த மைனஸ் 35,000 அங்கே போனால் என்ன இருக்கும்? ப்ளஸ் 35,000 போகும். அப்போ என்ன வரும்? எனக்கு 10,000 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 10,000 கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவங்களோட மாத வருமானம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதான் என்னது? இன்கம்
சரியா? இன்கம் ஏயோட இன்கம் 3x எடுத்திருக்கோம், பியோட இன்கம் 4x எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா ஏயோட இன்கம் 30,000 அப்படின்னு கிடைக்கும். சரியா? பியோட இன்கம் என்ன கிடைக்கும்? எனக்கு 40,000 அப்படின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20. இன் எ வில்லேஜ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 1,21,000 people. The ratio of the men and women is 6:5. Find the number of men in the village. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 1,21,000 பேர் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் எவ்வளவு ரேஷியோல இருக்காங்க? 6:5 என்ற விகிதத்தில் உள்ளனர் எனில் ஆண்கள் அந்த எத்தனை பேர் அந்த கிராமத்தில் உள்ளனர்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ மொத்தம் 1,21,000 பேரா. இதுதான் என்னது? 6:5. யாரு? மென் அண்ட் உமனோட ரேஷியோ. அப்போ இது எப்படி எடுப்போம்? இது 6x, இது 5x. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 11x. இந்த 11x தான் எவ்வளவா? எனக்கு 1,21,000. அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு ஆண்கள் மட்டும் எத்தனைன்னு கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு இதுதான் இது அப்படின்னா 6x எவ்வளவு? ஓகேவா? 6x எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே, அப்போ பாருங்க. அப்போ என்ன வரும்? xx கேன்சல் பண்ணா இதை கேன்சல் பண்ணா 11. அப்போ என்ன வரும்? 66,000 ஆண்கள் இருந்திருப்பாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 21. ஓகே, த ஷேடோ ஆஃப் த போல் என்ன கொடுத்துருக்காங்க? வித் த ஹைட் 8 மீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு போல் இருக்கு, அந்த போலோட ஹைட் 8 மீட்டர் அப்படின்னா அதோட ஷேடோட லென்த் எவ்வளவா? எனக்கு 6 மீட்டர். ஓகேவா? இஃப் த ஷேடோ ஆஃப் த அனதர் போல் இஸ் மெஷர்ட் த சேம் டைம் இஸ் 30 மீட்டர், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நீளம், நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்ப பாருங்க, இந்த ஷேடோ ஆஃப் தி போல் வித் ஹைட். சரியா? அப்போ அந்த போலோட ஹைட். ஓகேவா? அந்த போலோட ஹைட், இது ஷேடோவோட லென்த். இது 8 இருக்கும்போது இது 6 இருக்கான். ஓகேவா? 8 மீட்டர் அப்படின்னா இது 6 மீட்டர். இந்த ரேஷியோல எடுத்துக்கும் போது 30 மீட்டர் ஷேடோ ஏற்படுத்துற ஒரு ஷேடோ லென்த் 30 இருக்குமா? அப்படின்னா ஆக்சுவலா அந்த போலோட ஹைட் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க என்ன ரேஷியோல இருந்துச்சோ அதே ரேஷியோல தான் எனக்கு போகுது இங்க இருக்க போகுது. இங்க என்ன ரேஷியோல இருக்கு? 4:3. அப்போ போலோட ஹைட்டு 4 மடங்கு இருந்துச்சுன்னா அதோட நிழலோட நீளம் எவ்வளவு இருக்கும்? 3 மடங்கு இருக்கும். சரியா? அதான் கான்செப்ட். அப்போ எனக்கு இங்க 30 இருக்கும்போது இங்க எவ்வளவு இருக்கும்? 40 இருந்தாதான் எனக்கு 4:3 ரேஷியோ கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? 40. ஓகேவா? இல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு 3 பார்ட் தான் 30 அப்படின்னா 4 பார்ட், இந்த 4 பார்ட் என்னது அப்படின்னு கிடைச்சா என்ன கிடைச்சிருக்கும்? எனக்கு ஆன்சர் 40 கிடைச்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த அமெரிக்காஸ் ஃபேமஸ் கோல்டன் கேட் பிரிட்ஜ் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 6,480 feet long with 756 feet tall towers. A model of this bridge. ஓகேவா? எக்ஸ்பீட்டட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஃபேர் இஸ் 60 feet long with dash feet tall tower. ஓகே, தமிழ்ல அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6,480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதே மாதிரி பாலத்தின் என்ன கொடுத்துருக்காங்க? நீளம் 60 அடி மற்றும் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? இங்கில உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ ஒரிஜினலா அந்த கோல்டன் கேட்டோட எவ்வளவு லாங் வந்து 6,480 இன்ட்டு, சரியா, இது லென்த்னு வச்சுக்கணும். ஹைட்டு எவ்வளவு? 756. இந்த ரேஷியோல தான் இருக்கு. சரியா? ஓகே, அந்த கோல்டன் கேட்
ஓகே. அப்போ இதோட பைலட் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் சரியா, இல்லை மாடல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அப்போ அந்த மாடல் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவோம், இதே ரேஷியோவில் தான் அந்த மாடல் ப்ராஜெக்டில் லென்த்து ஹைட்டுக்கு என்ன ரேஷியோ இருந்துச்சோ மாடல் ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருப்போம், அதே லென்த்து ஹைட்டுக்கு தான் என்ன பண்ணியிருப்போம், சின்னதாக செஞ்சுருப்போம். ஓகேவா, இதில் என்ன கொடுத்துட்டாங்க, இதோட லாங் வந்து 60 அப்படின்னா இதோட ஹைட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் சரியா. அப்போ இதில் என்ன ரேஷியோவில் இருந்துச்சோ அதே ரேஷியோ தான் என்ன இருக்கும் பைலட் ப்ராஜெக்ட் இல்லை என்னது இந்த மாதிரி ப்ராஜெக்டில் என்னது அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்போ பாருங்கள் இது எதுக்கு என்ன ரேஷியோ, அப்போ இது என்ன ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு, என்ன இருக்குது டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கு என்ன எத்தனை மடங்கு, 0 0 கேன்சல் பண்ணிட்டா அப்போ என்ன அர்த்தம், எவ்வளவு இருக்கு, எனக்கு 6, இதை வச்சு கேன்சல் பண்ண வரும், இது ஒரு 10, அப்புறம் என்ன வரும் 10 4 எனக்கு 106 சரியா. அப்போ என்ன அர்த்தம், அப்போ 106 மடங்கு இருந்துச்சுன்னா இங்கே 1 மடங்கு இருந்திருக்கு. ஓகேவா, சரி. அப்போ என்ன இருந்திருக்கும், எனக்கு என்ன இருக்கு, இதை எப்படி செய்யலாம், அப்போ இதை வேற மாதிரி செய்வோம் பாருங்க. அப்போ லென்த்து எனக்கு 6480 சரியா, எவ்வளோ இருக்கு டவர் எவ்வளவு, டவரு ஹைட்டு 756 இந்த ரேஷியோவில் தான் இருக்கு சரியா. பைலட் ப்ராஜெக்டில் லென்த்து 60 இருந்தால் ஹைட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன் சரியா. அப்போ எனக்கு இது என்ன ரேஷியோவில் இருந்துச்சோ அதே ரேஷியோவில் தான் இருந்திருக்கும் இந்த பைலட் ப்ராஜெக்ட், அதாவது மினி ப்ராஜெக்டில் இருந்திருக்கும் சரியா. அப்போ இது என்ன ரேஷியோன்னு கண்டுபிடிங்க. காமனாக எனக்கு என்ன டேபிளில் கேன்சல் பண்ணுறேன், எனக்கு 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் இது ஒரு 16 ஓகேவா, என்ன வரும், ஓகே இதை 16ல் கேடுது, எனக்கு 4ல் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும் 18 9. அடுத்து அகைன் 9ல் கேன்சல் பண்ணுங்க. 9ல் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரப்போகுது, இது ஒரு 1 டைம், இது ஒரு 7 டைம், அப்போ 180. இதில் 9ல் கேன்சல் பண்ணால் எனக்கு 21 ஓகேவா. வேறு இதில் கேன்சல் பண்ணலாம், 3ல் கேன்சல் பண்ணால் இது 60 என்ன வரும், இது 7 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த லென்த்து இந்த டால் இந்த ஹைட்டு இதோட எனக்கு என்ன ரேஷியோ இருந்திருக்கு, எனக்கு 60:7 இந்த ரேஷியோவில் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போ ஒரிஜினலாக எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, பைலட் ப்ராஜெக்டில் 60 தான் இருக்குதான் ஓகேவா. அப்போ இங்கே என்ன இருந்திருக்கும், எனக்கு இதோட டால் அதாவது ஹைட் எவ்வளோ இருந்திருக்கும் 7 அடி தான் இருந்திருக்கும் சரியா. ஓகே, அப்போ இது இங்கே என்ன ரேஷியோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதே ரேஷியோ இங்கே அப்ளை பண்ணால் எனக்கு கிடைச்சிரும், எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A family cleans a house for பொங்கல் celebration by dividing என்ன கொடுத்துருக்காங்க, the work in the ratio 1:2:3. Express the each proportion each portion of work as percentage. ஓகேவா, தமிழில் ஒரு குடும்பம் ஒரு பொங்கல் கொண்டாடத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டன எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியும் சதவீதமாக வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. சரி, அப்போ எந்த ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க, 1:2:3 இந்த ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்களாம் ஓகேவா. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் ஒர்க்கை நான் 6 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் சரியா. டோட்டல் ஒர்க்கு 6 சரியா. அப்போ என்ன பண்ண, ஒரு 6 ரூம் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, டோட்டலாக 6 ரூம் இருக்குது. அதில் இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு ஒரு ரூம் தான் என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும் சரியா. அப்போ 6ல் ஒரு பங்கு வேலை பார்த்தா போதும் ஓகேவா. இது ஏ, ஃபர்ஸ்ட் ஏ பர்சன் ஏ, இது பி சி ஓகேவா. அப்போ 6 ரூமில் ஏ வந்து ஒரு ரூம் க்ளீன் பண்ணால் போதும், இவ்வளோ ஒர்க் தான் அவர் பார்த்துருப்பார் ஓகேவா. அப்போ 1/6 ஃப்ராக்ஷன் எவ்வளவு, எனக்கு 16 2/3
சரியா? இல்லை எப்படி பண்ணலாம், இந்த 6 தான் 100% அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்ன வரும், எனக்கு 100/6 அப்படின்னு வரும். இதை சிம்பிளை பண்ணால் 50/3 அப்படின்னு வரும். அதோட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்னது, எனக்கு 2/3%. ஓகேவா? சரி, அப்போ இவங்க என்னது, எனக்கு ஒரு பார்ட் எவ்வளவு, 16 2/3னா அப்போ 2 × 50/3. சரியா? அப்போ என்ன வந்திருக்கும், 100/3. அப்போ அதோட ஃப்ராக்ஷன் என்னது, 33 1/3. சரியா? அப்போ சி என்னது, 6ல் 3 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், பாதி வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போ பாதிங்கிறது என்னது, 50%. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Among 120 students of a group, there are 2/8 part of the students like mathematics, 3/8 part of the students like science, remaining like social science. Find the ratio of them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ டோட்டல் 120, இதில் 2/5 ஓகேவா என்னது, மேத்தமேட்டிக்ஸ், 3/8 என்னது, சயின்ஸு. ஓகேவா? ரிமைனிங் தான் என்னது, ரிமைனிங் சோசியல் சயின்ஸா. ஓகேவா? இந்த ரிமைனிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு டோட்டல் ஃபுல் 1ன்னு வச்சுட்டு அதில் இந்த 2/5 மைனஸ் 3/8 இது மைனஸ் பண்ணிட்டா எனக்கு ரிமைனிங் சோசியல் சயின்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, என்னன்னு பாருங்க. அப்போ எல்சிஎம் எவ்வளோ வரும், எல்சிஎம் 40. அப்போ 40 மைனஸ் 16, அப்போ இங்கே 5னா மேலேயும் 5 15. ஓகேவா? அப்போ என்னது, இது ஒரு 31. அப்போ எனக்கு 9/40. ஓகேவா? அப்போ சோசியல் சயின்ஸ் எவ்வளவு, 9/40. ஓகேவா? சரி, அப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 2/5 எனக்கு 3/8 எனக்கு 9/40 இதுக்கான ரேஷியோ. ஓகேவா? எல்சிஎம் என்னது 40. ஓகேவா? அப்போ இங்க 5, அப்போ இதை 40 என்ன பண்ணணும், 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், மேலே மல்டிப்ளை பண்ணால் 16. அப்போ இங்க 8 × 5 பண்ணுவோம், மேலேயும் பண்ணால் 15, இங்கே 40 தான் இருக்குது. அப்போ ஆல்ரெடி 9. அப்போ ரேஷியோ தான் வேணும், அப்போ தான் காமன் உள்ளதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரேஷியோ என்ன இருக்கும், 16:15:9 அப்படின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of the income and to the expenditure of the family is 7:6. If the income is 21,000 then the saving 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தமிழில் ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு 21,000 எனில் சேமிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ பாருங்க. இப்போ சேவிங்ஸ்னா என்ன நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. சேவிங்ஸுங்கிறது என்னது, எனக்கு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அப்போ இதில் இன்கம் 21,000. சரியா? அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 7:6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இந்த 7 பார்ட் தான் எவ்வளவு, எனக்கு 21,000 அப்படின்னா அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருந்திருக்கும், எனக்கு 7 பார்ட் தான் 21,000 அப்படின்னா 6 பார்ட் எவ்வளவு 18,000. அப்போ இந்த 21,000 மைனஸ் 18,000 இதை பண்ணால் தான் கிடைக்கும், எனக்கு சேவிங்ஸ் கிடைக்கும். அப்போ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு சேவிங்ஸ் 3,000 ரூபா அப்படின்னு கிடைக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the ratio of the green, yellow and black balls in the bag is என்ன கொடுத்துருக்காங்க, 4:3:5, then if there are 40 black balls in it, then total number of balls is அப்படின்னு கேட்டிருக்கேன். தமிழில் ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 ஆகும். அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ கிரீன் எனக்கு எல்லோ பிளாக் இந்த பால்ஸோட ரேஷியோ 4:3:5
5 அப்படின்னா சரியா, அப்போ இது எப்படி எடுப்போம், இது 4x, இது 3x, இது 5x. சரியா, அப்போ இது 5x எவ்வளவு, பிளாக் பால்ஸோட கவுண்ட் கொடுத்துட்டாங்க எவ்வளவு, 40 பால் அப்படின்னு. கோர்ட்டில் என்ன கேட்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் கேட்குறாங்க. அப்போ எனக்கு இந்த 5x தான் 40 அப்படின்னா 4x ப்ளஸ் டோட்டல் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 4x ப்ளஸ் 3x 7x, அப்புறம் 5x 12x தான் எவ்வளவு அப்படின்னு தெரியணும். சரியா, அப்போ xx கேன்சல் பண்ணிடுங்க, இதை கேன்சல் பண்ணால் 8, அப்போ கிராஸ் பண்ணால் 96. அப்போ அந்த பையில் மொத்தம் 96 பால் இருந்திருக்கும். சரியா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Question number 27. A boy has rupees 50, rupees 40, 20, rupees 10, 10 notes in the ratio 2:3:4. If the total amount is rupees, என்ன கொடுத்துருக்காங்க, 8,000. How many rupees 10 notes has he got அப்படின்னு கேட்டிருக்கேன். தமிழில் ஒரு பையன் ரூபாய் 50, ரூபாய் 20, ரூபாய் 10 நோட்டுகளை 2:3:4 என்ற விகிதத்தில் வைத்திருக்கிறான். அவனோட மொத்தமாக ரூபாய் 8,000 இருந்தால் அவனிடம் எத்தனை ரூபாய் 10 ரூபாய் நோட்டுகள் இருக்குன்னு கேட்டிருக்கேன். சரியா, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, எனக்கு 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, இந்த நோட்டோட ரேஷியோ என்னது, 2:3:4. ஓகேவா, இது என்னது, ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கைக்கான விகிதம். சரியா, நம்பர் ஆஃப் நோட்ஸோட ரேஷியோ. சரியா, இது என்னது, எனக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ். சரி, அது ரூபா நோட்டோட ரேஷியோ, எண்ணிக்கையோட ரேஷியோ. ஓகேவா, வேற என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு அந்த டோட்டல் அமௌண்ட். சரியா, எவ்வளவு, 8,000. ஓகேவா, அப்போ டோட்டல் அமௌண்ட்ங்கிறது டோட்டல் வேல்யூ. இங்கே இருக்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸோட ரேஷியோ. சரியா, அப்போ இது எப்படி எடுப்பேன், இது 2x, இது 3x, இது 4x. நார்மலாக இந்த 2x 3x 4x ஆட் பண்ணால் எனக்கு 8,000 வருதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, இது நம்பர் ஆஃப் நோட்டுகளின் ரூபாய் தாள்களின் எண்ணிக்கைக்கான விகிதம், இது அதோட மதிப்பு. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ண முடியாது, ஈக்குவேட் பண்ண முடியாது. அப்போ இந்த ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கைக்கான விகிதத்தை மதிப்புக்கான என்ன பண்ணணும், விகிதமாக மாற்றணும். மாற்றினதுக்கு அப்புறம் தான் அது ஈக்குவல் இந்த 8,000 எழுத முடியும். ஏன்னா இது வேல்யூ, இது நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகேவா, ஓகே, அதை எப்படி வேல்யூ ரேஷியோ, இது நம்பர் ஆஃப் நோட்ஸோட ரேஷியோ, இதை எப்படி வேல்யூ ரேஷியோ மாற்றுறது அப்படின்னு பாருங்க. அப்போ இது இன்ட்டு 50 ரூபா. சரி, அந்த 2xங்கிறது என்னது, 50 ரூபா நோட்டுகளின் எண்ணிக்கை. அப்போ இது ரெண்டையும் பண்ணால் என்னது, 50 ரூபா நோட்டுகளின் மதிப்பு கிடைச்சிடும். சரியா, அப்போ இது 3x, இது 20 ரூபா நோட்டுகளின் எண்ணிக்கை, இதோட மதிப்பு எவ்வளவு, 20. அடுத்து 4x அப்படிங்கிறது 10 ரூபா நோட்டுகளின் எண்ணிக்கை இன்ட்டு அதோட மதிப்பு. அப்போ இதெல்லாம் என்னது, எனக்கு இதெல்லாம் ஆட் பண்ணால் இப்போ என்ன கிடைச்சிரும், எனக்கு ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு கிடைச்சிரும். ஓகேவா, அப்போ பாருங்க என்ன வரும், எனக்கு 100x plus 60x plus 40x ஈக்குவல் டு தான் என்னது, 8,000. சரியா, இப்போ இந்த சைடும் மதிப்புகள் வேல்யூ இருக்கு, இந்த சைடும் வேல்யூ இருக்கு. இப்போ அதெல்லாம் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன வரும், டோட்டலாக 200x, இதான் என்னது, 8,000 அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ 0 0 கேன்சல் பண்ணால் என்ன வரும், எனக்கு 40, எக்ஸோட மதிப்பு 40. சரியா, ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அவரிடம் எத்தனை 10 ரூபாய் நோட்டுகள். சரியா, ஹவு மெனி அப்படின்னா என்னது, இந்த எக்ஸை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், எனக்கு எங்க இதான் எண்ணிக்கைக்கான ரேஷியோ. அப்போ இதில் தான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இது 40 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அவங்க 10 ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4 × 40 160 10 ரூபாய் நோட்டுகள் இருந்திருக்கும். ஒருவேளை அவனோட மொத்தம் எத்தனை நோட்டு இருக்குன்னு கேட்டு தான் பண்ணியிருப்பேன், 2x + 3x 5x + 9x. அப்போ 40 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். டோட்டலாக 360 நோட்டு இருந்திருக்கும். அவனு கண்டுபிடிச்சோம் மொத்த நோட்டுகள் கேட்டிருந்தா. எனக்கு இப்போ 10 ரூபா நோட்டுகள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர்
160 அப்படின்னு கிடைக்குது. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? A ratio of the number of boys and girls in the college 8:7. If the percentage of increase the number of boys and girls is be 10% and 20% respectively, what will be the new ratio அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ என்ன ரேஷியோவில் இருக்கு? எனக்கு 8:7 இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? இங்கே ஒரு 10%, இங்கே ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நியூ ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கேன். அப்போ இது எப்படி எழுதலாம்? 8x 10% இன்க்ரீஸ், அப்போ என்ன வரும்? 110/100. இதுக்கான ரேஷியோவும் 7x × 120/100. ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? ஓகேவா? அப்போ வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். வேற 10 கேன்சல் பண்ணிடுங்க. 100 டாட்டா கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, 10 கேன்சல். அப்போ என்ன வரும்? எனக்கு என்ன இருந்திருக்கும்? 88. இது என்ன இருந்திருக்கும்? இது ஒரு 12. அப்போ என்ன வந்திருக்கும் எனக்கு? வேற என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. வேற இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம்? இங்கே இருக்குல்ல, இங்கே 8 இருக்கு, இங்கே 12 இருக்கு. அப்போ இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ இது ஒரு 22, இது என்னது? 21. இதான் என்னது? ரேஷியோ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 29. 94 is divided into 2 parts in such a way that 5th part of the first and 8th part of the second are in the ratio 3:4. Then the first part is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண்ணின் விகிதம் எவ்வளவு? 3:4 எனில் முதல் பகுதியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு நம்பர் இருக்கு, ஒரு பகுதியின் என்ன சொல்லியிருக்காங்க? 94 is divided into two parts. ஓகேவா? 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன பண்ணுறேன்? இதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ரெண்டாவது என்ன பண்ணுறேன்? 94 - x. ஓகேவா? அப்போ 5th of the first, அப்போ இது என்னது? ஓகே, இதுவும் அடுத்து என்ன சொல்கிறாங்க? 8th of the second part. சரியா? அப்போ செகண்ட் பார்ட் என்னது? 94 - x, இதோட 1/8. இதுதான் எவ்வளவா? ரேஷியோ 3:4. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். சரியா? அப்போ இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறது? சால்வ் பண்ண என்ன வரும்? x/5 டிவைடட் என்ன வரும் எனக்கு? 94x - 8. ஓகேவா? சரி, அப்போ இது எப்படி எழுதலாம்? அப்போ இந்த டேர்ம் எங்கே போவோம்? இங்கே போவோம். சரியா? அப்போ 8x டிவைடட் 94 - x × 5. ஓகேவா? 3/4. ஓகே, அப்போ இது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 8x 94 வரும் எனக்கு 470 - 5x இங்கே 3/4. சரி, வேற இதை கிராஸ் பண்ணால் 32x இங்கே என்ன வரும்? 1410 - 15x அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 15x - 15x அங்கே போனால் ப்ளஸ் 15x 47x = இது வரும். சரியா? அப்போ இதில் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் என்ன வரப்போகுது? எனக்கு 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 94. சரியா? அப்போ 47 × 3, அப்போ இது ஒரு 120 141. சரியா? அப்போ என்ன வரும்? x = 30 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் என்ன படுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இதுதான் எக்ஸோட வேல்யூ 30 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் 30 இருந்திருக்கும், செகண்ட் பார்ட் இருந்திருக்கும் 94 - 30 64 இருந்திருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
Question number 30. Rupees 10,890 is divided among A and B groups in the ratio 4:5. Then the group B share is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த 10,890 ரூபாயை என்ன பண்ணியிருக்காங்க, இரு குழுக்களுக்கு 4:5 ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா ஓகேவா, குழுவிற்கு கிடைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, பி குழுவிற்கு கிடைக்கும். சரியா? கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன? அப்ப என்ன அர்த்தம், டோட்டல் இந்த 9 பார்ட்ஸ் தான், ரெண்டையும் சேர்த்து தான் எவ்வளவு, 10,890 அப்படின்னா இந்த 5 பார்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9ல் கேன்சல் பண்ணா இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், என்ன வரும், இது ஒரு 10. அப்போ அதை கிராஸ் பண்ணா எனக்கு 6,050 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 31. இஃப் rupees 510 be divided among A, B, C in a such a way that A gets 2/3 of what B gets and B gets 1/4 of what C gets, then the shares are respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அந்த 510 ஓகேவா என்ன பண்ணிக்கிறாங்க, ஏபிசி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, ஏ கெட்ஸ், ஏ எவ்வளவு பண்றானா 2/3 ஆஃப் பி கெட்ஸ். சரியா? அடுத்து பி கெட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 ஆஃப் சி கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா இவங்களோட ஷேரோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க, அப்போ என்ன எழுதலாம், இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு, இதை சால்வ் பண்ணா 3A எவ்வளவு ஈக்குவல் 2B. அப்போ என்ன அர்த்தம், ஏ பிக்கான ரேஷியோ என்ன இருந்திருக்கும், எனக்கு 2:3 இருந்திருக்கும். ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3 அப்படின்னு எடுத்திருக்கும். அப்போ இங்கே பாருங்க, இது எப்படி வந்திருக்கும், 4B ஈக்குவல் டு 1C. அப்போ என்ன அர்த்தம், பியோட வேல்யூ 1 அப்படின்னா சரியா, சியோட வேல்யூ 4 அப்படின்னு இருந்திருக்கும். சரியா? ஓகே ஓகே. அப்போ பாருங்க, அப்போ என்ன அர்த்தம், இங்கே ஏபி ரேஷியோ 2:3 இருக்கு, இங்கே பிசி ரேஷியோ 1:4. அப்போ இந்த காமனாக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஏபிசியோட ரேஷியோ என்னது, ஏபிசி ரேஷியோ கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இது 3 இது 12 அப்படின்னு வரும். அப்போ ரேஷியோ என்னது 2:3:12 அப்படின்னு கிடைக்கும் ஏபிசி ரேஷியோ. ஓகேவா? அப்போ இதெல்லாம் என்னது ரேஷியோ கிடையாது, அமௌண்ட் தான். ஓகேவா? நான் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரேஷியோ இல்லை, என்னது அமௌண்ட்ஸ். ஓகேவா? அப்போ பாருங்க, அப்போ என்ன அர்த்தம், டோட்டலா 17 பங்கு தான் அந்த 510 அப்படின்னா இது ஏயோட பங்கு என்னது 2. அப்போ என்னது, அப்போ நம்ம ஒரு பங்கு என்ன பண்ணுவோம், ஒரு பங்கு கண்டுபிடிப்போம். ஒரு பங்கு எவ்வளவு, ஒரு பங்கு எவ்வளவு, ஒரு பங்கு 30 அப்படின்னா ஏயோட பங்கு எத்தனை 2, அப்போ 60. ஏ எவ்வளவு வாங்கியிருப்பாரு, 510 ரூபால 60 ரூபா அவர் ஏ கிடைச்சிருக்கும். பியோட பங்கு எவ்வளவு 3. சரியா? ஒரு பங்கு 30 அப்படின்னா 3 பங்கு 90. சரியா? அப்போ சிக்கு 12 பங்கு கிடைச்சிருக்கும். ஒரு பங்கு எவ்வளவு 30 அப்படின்னா 360. சரியா? அப்போ இது விகிதத்தில் வராது, என்ன இருந்திருக்கும், ஏக்கு 60 ரூபாயும் பிக்கு 90 ரூபாயும் சிக்கு 360 ரூபாயும் கிடைச்சிருந்திருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 32. ஏ மற்றும் பி இருவர் ஒரு தொழில் தொடங்க 3:2 என்ற விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபத்தில் 5% தொண்டினத்திற்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஏயின் பங்கு ரூபாய் 855 எனில் மொத்த லாபம் என்ன? சரியா? அப்போ ரெண்டு என்ன பண்றாங்க, பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. சரியா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரேஷியோ 3:2. ஓகேவா? மொத்த லாபத்தில் 5% தொண்டு நிறுவனத்துக்கு வழங்கப்படுகிறது. சரியா? அப்ப என்ன அர்த்தம், இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ரேஷியோல பண்ணாங்களோ ஓகேவா, ப்ராஃபிட் என்ன பண்ணிருப்பாங்க அதே ரேஷியோ அந்த 3:2 தான் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ 500 ரூபாய் லாபம் வருது அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க,
ஏ வந்து 300 ரூபாயும் பி 200 ரூபாயும் எடுத்துருப்பார். சரியா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் என்ன இருந்திருக்கும், எனக்கு ப்ராஃபிட்டு இருந்திருக்கும். சரியா? ஓகே. அதில் என்ன பண்ணுறாங்களா, 5% தொண்டு எடுத்து கொடுத்துட்ட பிறகும் ஏக்கு எவ்வளோ கிடைக்குது, 355 ரூபா கிடைக்கும். 855 ரூபா கிடைக்குது அப்படின்னா மொத்த லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? ஓகே. அப்போ பாருங்க, அப்போ அவருக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சரியா? ஏயோட ப்ராஃபிட் என்ன பண்ணுறேன் நான், ஏயோட ப்ராஃபிட். சரியா? ஓகே. அப்போ என்ன இருந்திருக்கும், இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 3x வச்சுக்கிறேன். இதில் 5% என்ன பண்ணிடுறாங்க, தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அப்போ நான் ப்ராஃபிட் என்ன பண்ணுறேன் 100% வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஃபிட்டை 100% அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் 5% என்ன பண்ணிடுறாங்க, தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றாங்க. அப்படின்னா மிச்சம் உள்ளதான் அளவு இந்த 95%. ஓகேவா? 95% தான் 855. ஓகேவா? அப்படின்னா ஏபியோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். ஓகேவா? 2 பேருமே டோட்டல் ஷேர் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஷேரிட்டி கொடுத்துருக்காங்க, தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிங்க. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், எனக்கு 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? 5 டைம்ஸ் வருமா? அப்போ ஆமாம் 810. ஆமாம் 5 டைம்ஸ். ஓகேவா? ஓகே. 95 × 5. அப்போது ஓகே, ஒரு இல்லை என்ன வருது, எனக்கு 9 டைம்ஸ் வருது. சரியா? 9 டைம்ஸ். அப்போது என்ன வரும், 900 ரூபா. சரியா? அப்போது 900 ரூபாங்கிறது என்னது, எனக்கு ஏயோட ப்ராஃபிட். சரியா? ஏயோட சேரிட்டிக்கு என்னது, சேரிட்டிக்கு அந்த 5% கொடுத்தது போக மிச்சம் 850 ரூபா கிடைச்சிது. சேரிட்டி கொடுக்காம இருந்தால் டோட்டல் இன்கம் என்னது, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கும், ஏக்கு 900 கிடைச்சிருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஏயோட பங்கு எவ்வளவு, 3 பங்கு தான் 900 ரூபா. அப்படின்னா அவங்க டோட்டல் மொத்த லாபம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, டோட்டல் ப்ராஃபிட். சரியா? அப்போ டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது என்னது, இந்த 3 பார்ட் இந்த 2 பார்ட், டோட்டல் இந்த 5 பார்ட் எவ்வளோன்னா டோட்டல் ப்ராஃபிட். சரியா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் 300 கிராஸ் பண்ணால் எவ்வளவு, 1500 ரூபா அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 33. Kumaran has ₹6,000 and wants to divide it between Vimala and Yalini. ஓகேவா? இந்த ரேஷியோ, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி என்ன பண்ணோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாருங்க கொஸ்டின் நம்பர் 34. In what proportion must be the grocer mix the wheat 2.04 per kg and 2.88 per kg so as to make the mixture of worth ₹2.52 per kg. ஓகேவா? ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.2 ரூபாய் 4 பைசா. ஓகேவா? அதில் 1 கிலோகிராம் கோதுமையும் ரூபாய் 2.88 கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் கிலோகிராம் ரூபாய் 2.52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும். சரியா? அப்போ 2 வெரைட்டி இருக்கு. சரியா? ஒரு வெரைட்டி என்னது, ஒரு வெரைட்டியோட ப்ரைஸு ₹2 என்னது 4 பைசா. இன்னொரு வெரைட்டி ஹை கிரேட் கொஞ்சம் இருக்கு, அதோட ப்ரைஸ் என்னது பெர் கேஜி ₹2.88. அப்போ இதை மிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா? மிக்ஸ் அண்ட் அலிகேஷனில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது ₹2.04, இது ₹2.88. சரியா? அப்போ இது ஏதோ ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ விற்கிறாங்களா, ₹2.52 விற்றா இது எந்த ரேஷியோவில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த விலைக்கு விற்றுருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ பாருங்க இது எப்படி செய்யறது. அப்போ என்ன பண்ணுவோம், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ ₹2.52 ₹2.04 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு 48 பைசா கிடைக்கும். ஓகேவா? இங்க இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ இந்த மிடில் டேர்ம்ல இருந்து லெஸர் வேல்யூ மைனஸ் பண்ணுவோம், அடுத்து ஹையர் வேல்யூல இருந்து இந்த மிடில் டேர்மை மைனஸ் பண்ணும். அப்போ இதை மைனஸ் பண்ண கிடைக்கும், எனக்கு 36 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், இது 3 இது 4. அப்போ என்ன அர்த்தம்,
இதை 3 பங்கும் இதை 4 பங்கும் என்ன பண்ணியிருப்போம் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் இந்த என்ன பண்ணிடலாம் இந்த விலைக்கு அதை செல் பண்ணலாம். சரியா? அப்போ ஆன்சர் 3:4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. there are 2 mixture of milk and water in என்ன கொடுத்துருக்காங்க. in first mixture the ratio of the milk is 5:3. in second mixture the ratio of the milk and water is 5:4. in what ratio these 2 mixtures are mixed to get என்ன கொடுத்துருக்காங்க மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலும் நீரும் கலந்த இரு கலவைகள் உள்ளன. முதல் கலவையில் பால் நீரின் விகிதம் 5:3 எனவும் இரண்டாவது கலவையில் பால் நீரின் விகிதம் 5:4 என உள்ளது. இரு கலவைகளையும் எந்த விகிதத்தில் கலந்தால் பாலும் நீரும் 4:3 என்ற விகிதத்தில் இருக்கும். சரியா? போன கொஸ்டின் மாதிரி தான். என்னது ₹2.04 ஒரு வெரைட்டி, ₹2.88 ஒரு வெரைட்டி. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது எந்த விதத்தில் மிக்ஸ் பண்ணா என்ன பார்த்தோம் ₹2.52 விற்க முடியும்னு பார்த்தோம். எந்த விதத்தில்? அதே மாடல் கொஸ்டின் தான். சரியா? இங்க ஃபர்ஸ்ட் மிக்சர்ல மில்க் வாட்டர் ரேஷியோ என்னது 5:3. செகண்ட் மிக்சர்ல 5:4. ஓகேவா? 5 என்ன கொடுத்துருக்காங்க 5:4. ஓகேவா? அப்போ ரிசல்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன வந்தது 4:3 வந்துடுது. அப்போ இது எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருப்போம்? இந்த ஃபர்ஸ்ட் மிக்சர்லேருந்து எவ்வளவு எடுத்துருக்கணும், செகண்ட் மிக்சர்லேருந்து எந்த ரேஷியோவில் எடுத்து மிக்ஸ் பண்ணால் ரிசல்ட்டன் இப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ போன கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரியே சால்வ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு என்ன எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒன்று மில்க் எடுக்கணும், இல்லை வாட்டர் எடுக்கணும். ரெண்டுலையும் தனித்தனியாக அதை மட்டும் தான் செய்ய போகிறேன். ஓகேவா? நான் மில்க் எடுத்துக்கிறேன். மில்க் எப்படி எடுக்கிறது? டோட்டல் 8 பங்கு. ஓகேவா? அதில் மில்க் எவ்வளவு 5 பங்கு. ரெண்டாவது வெசல்ல டோட்டல் 9 பங்கு. மில்கோடது 5. ஓகேவா? நான் மில்கை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வாட்டர் வச்சு செஞ்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அப்போ இதைத்தான் என்ன பண்ணுறேன், மிக்ஸ் பண்ணால் எனக்கு டோட்டல் 7 பங்கு, அதில் மில்க் மட்டும் 4 பங்கு இப்படி கிடைக்குது. சரியா? ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, அப்போ இதை என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ண போகிறோம். இது லெஸ்ஸர் குவான்டிட்டி தானே, இதான் லெஸ்ஸர் குவான்டிட்டி. சரியா? ஓகே. அப்போ பாருங்க, அப்போ என்ன பண்ணுங்க, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 4/7 மைனஸ் 5/9. எல்சிஎம் அளவு எல்சிஎம் 63. அப்போ நம்ம 9 மல்டிப்ளை பண்ணால் 36, இதை 7 மல்டிப்ளை பண்ணால் 35. அப்போ என்ன வரும் எனக்கு 1/63. ஓகே. அடுத்து இங்கே என்ன பண்ணுவோம், எனக்கு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போகிறேன். 5/8 மைனஸ் 4/7. எல்சிஎம் எவ்வளவு 56. அப்போ இது 35. இது என்ன பண்ணணும், எனக்கு 8 மல்டிப்ளை பண்ணால் 32. அப்போ என்ன வரும் 35 மைனஸ் 32. அப்போ 3/56 அப்படின்னு வரும். அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு 7 கேன்சல் பண்ணால் இது 9 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். ஓகேவா? அப்போ இதை கிராஸ் பண்ணால் 8 9 × 3 27. சரியா? அப்போ என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இருந்திருக்கணும், 8:27 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் பண்ணியிருக்கணும், மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? நான் எப்படி மில்கை மட்டும் தான் வச்சு செஞ்சுருக்கிறேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்டரை மட்டுமே எடுத்து செஞ்சீங்க அப்படின்னாலும் என்ன கிடைக்கும், இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The difference between the two whole numbers is 72. The ratio of the two numbers is 3:5. What are the two numbers? சரியா? அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன். ஓகேவா? அப்போ ரெண்டு நம்பரோட ரேஷியோ என்னது 3x 5x. சரியா? 3:5 நம்பர் எடுத்துக்கிறேன். இது 3x இது 5x எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ். சரியா? டிஃபரன்ஸ் எவ்வளவு 2x. இதுதான் எவ்வளவா 17 அப்படின்னா வாட் ஆர் த டூ நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் எவ்வளவு 36. அப்போ எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு 3 × 36 108, 5 × 36 180. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 37. Ramesh and Meena divide the sum of ₹25,000 in the ratio 3:2 respectively. If ₹5,000 is added to each shares, what is the new ratio Meena and Ramesh share?
சரியா? அப்போ 25,000 ரூபா இதை ரமேஷ் மீனா 3:2 எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மொத்தம் 5 பங்கு, அதான் 25,000. அப்போ 25,000 5 பங்கு 25,000 அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளவு? ஒரு பங்கு 5,000. சரியா? அப்போ இவர் 15,000 ரூபா வச்சுருந்துருப்பாரு, மீனாவுக்கு 10,000 ரூபா. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுது? 2 ஷேர்லையும் 5,000 ரூபா 5,000 ரூபா ஆட் ஆகுதான். ஓகே, அப்போ இப்போ ரமேஷ்ட 20,000 இருந்திருக்கும். சரியா? மீனாட்ட 15,000 இருந்திருக்கும். ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த நியூ ரேஷியோ மீனா அண்ட் ரமேஷ்? ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ல இங்கே தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. மேலே கொடுக்கும்போது ரமேஷ் மீனான்னு கொடுத்துருவாங்க, கீழே கேட்கும்போது என்ன கேட்பாங்க? மீனா ரமேஷ்னு மாற்றி கேட்டிருக்கேன். அப்போ மீனா ரமேஷ், அப்போ மீனாட்ட 15,000, ரமேஷ்ட 20,000. அப்போ இதுக்கான ரேஷியோ என்னது? இதுக்கான ரேஷியோ 3:4. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Question number 38. A man spends ₹500 in buying 12 tables and chairs. The cost of the one table is 50 and that one chair is ₹40. What is the ratio of the numbers of the chairs and tables purchased? தமிழில் ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். சரியா? ஒரு மேசையின் விலை 50, ஒரு நாற்காலியின் விலை 40 வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலைகளின் விகிதத்தை காண்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க கொடுக்குமான்னு சொல்லியிருக்காங்க, மேசை நாற்காலின்னு கொடுத்துருக்காங்க, இங்க நாற்காலி மேசைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. சரியா? அப்ப பாருங்க, அப்போ எனக்கு டேபிள் பிளஸ் சேர் இதோட கவுண்ட் எவ்வளவு? கவுண்ட்டு 12. ஓகேவா? அப்போ எப்படி எடுக்கலாம்? நான் டேபிளை எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா கவுண்ட் இது எவ்வளவு? இது 12 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இது என்னது? என்ன சொல்லியிருக்காங்க? டேபிள் சேரோட மொத்த எண்ணிக்கை 12. ஓகே, அதில் டேபிள் எத்தனை தெரியாது, சேர் எத்தனை தெரியாது. நான் டேபிளை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா சேர் என்னது? 12 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? சரி, அப்போ ஒவ்வொரு சேர் எவ்வளவா? ஒவ்வொரு டேபிளும் 50 ரூபா. அப்போ எக்ஸ் இன்ட்டு 50 பிளஸ் ஒவ்வொரு சேரோட விலை 40. இதுதான் எவ்வளவு? மொத்தமா 500 ரூபா. சரியா? ஓகே, அப்போ என்ன வரும்? 50x பிளஸ் 480 மைனஸ் 40x equal to 500. ஓகே, அப்போ ரெண்டையும் கழிச்சா 10x. ஓகேவா? 450 அங்கே போச்சுன்னா 20. அப்போ x equal to 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 2 டேபிள் 12 மைனஸ் 2 10 சேர் அவர் வாங்கியிருந்திருப்பார். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? கேட்கும்போது எனக்கு சேர் டேபிள் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ சேர் 10, டேபிள் என்னது? 2. இதுக்கான ரேஷியோ என்னது? 5:1. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The seats of mathematics, physics and biology in the schools are in the ratio 5:7:8. There is a proposal to increase the seat by 40%, 50%, 75% respectively. What will be the new ratio of increased seats? ஓகேவா? அப்போ இனிஷியலா ரேஷியோ எப்படி இருக்கு? எனக்கு 5:7:8. இது மேக்ஸு, இது பிசிக்ஸு, இது பயாலஜி. இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இது என்ன எடுத்துக்கலாம்? இது 5x எடுத்துக்கலாம், இதை 7x எடுத்துக்கலாம், இது 8x எடுத்துக்கணும். சரியா? அப்போ இந்த 5x எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 40% இன்க்ரீஸ். அப்போ 140/100. ஓகேவா? அடுத்து இந்த 7x எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 50%. அப்போ 150/100. அடுத்து என்னது? இந்த 8x எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 75%. அப்போ 175/100.
சரியா? அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இதெல்லாம் கேன்சல் பண்ணால் இது 7, இது 5, இது 3, இது 2, இது 7, இது என்ன வரும்? இது 4. ஓகேவா? அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. 35 எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. 35 35 இது எக்ஸ் 5 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இப்போ என்ன வரும்? எனக்கு 7 21 டிவைடட் பை 2 இங்கே கேன்சல் பண்ணால் 2, அப்போ 14 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. அப்போ காமனாக எல்சிஎம் என்ன பண்ணலாம்? 2 எடுத்துட்டா இது என்ன வரும்? வேறு ஃபர்தராக கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். சரியா? என்ன பண்ணலாம்? 7ஐ கேன்சல் பண்ணிடலாம்ல. என்ன பண்ணிடலாம்? இங்கேயே 7 வச்சே கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் இது இந்த 7 இந்த 7 இந்த 7 கேன்சல். அப்போ என்ன இருக்கும்? எனக்கு ரிமைனிங் 1. இங்கே என்ன இருக்குது? 3/2, இங்கே 2 அப்படின்னு இருக்கும். சரியா? அப்போ எல்சிஎம் 2 எடுத்தால் இது 2, இது 3, இது 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 40. A particular high school has 1500 students, 50 teachers, 5 administrators. If the school grows to 1800 students and the ratios are maintained, then find the number of teacher and administrators. ஓகேவா? இந்த மாதிரி மாடல் ஆல்ரெடி கொஸ்டின் என்ன பண்ணோம்? நம்ம பார்த்தோம். எப்படி சால்வ் பண்ணோம்? 1500 மாணவர்கள், அதுக்கு 50 டீச்சர்கள், 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அப்போ இந்த ரேஷியோவில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை 1800 மாறியது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர், அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகேவா, அதோட ரேஷியோ என்னது? அப்படியே மெயின்டைன் ஆகுதான். சரியா? அப்போ இங்கே என்ன ரேஷியோ இருந்துச்சோ அதே ரேஷியோ தான் இங்கே. அப்போ இது என்ன ரேஷியோ? காமனாக 5ல் கேன்சல் பண்ணால் 10. அப்போ என்ன அர்த்தம்? 300 மாணவர்களுக்கு 10 டீச்சரும் 300 மாணவர்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க. இப்போ 1800 மாணவர்கள். அப்போ 300 இன்ட்டு இது 6. அப்போ என்ன அர்த்தம்? 10 இன்ட்டு 6. அப்போ 1 இன்ட்டு 6. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? 1800 மாணவர்களுக்கு 60 டீச்சரும் 6 அட்மினிஸ்ட்ரேட்டரும் இருந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person distributed his spends among 4 friends A, B, C, D in the ratio 1/3:1/4:1/5:1/6. Then the minimum number of pens that the person should have is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒருவர் தன்னுடைய 4 என்ன கொடுத்துருக்காங்க? நண்பர்கள் ABCD ஆகியோருக்கு தனது பேனாக்களை என்ன கொடுத்துருக்காங்க? 1/3:1/4:1/5:1/6 என்ற விகிதத்தில் விநியோகிக்கிறார். எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அப்போ பாருங்க, எல்லாம் என்ன இருக்கு? எனக்கு ரேஷியோவில் இருக்கு. என்ன பண்ணுறேன்? ஃப்ராக்ஷனில் இருக்கு. அதை ஹோல் நம்பராக மாற்றுறேன். எனக்கு 1/3, 1/4, அப்போ 1/5, 1/6. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் எனக்கு என்ன எடுக்கலாம்? எல்சிஎம் 3, 6, 4, 5. அப்போ 3ல் பண்ணால் 1, 2, 4, 5. ஓகேவா? அகெயின் 2, 1, 1, 2, 5. ஓகேவா? அப்போ 6, அப்போ 60 தான் வருது. ஓகேவா? அப்போ 60 அப்படின்னா இது என்ன பண்ணியிருப்போம்? இது 20, இது 15, இது ஒரு 12. ஓகே. அப்புறம் இது ஒரு 10. சரியா? அப்போ என்ன ரேஷியோவில் இருந்திருக்கணும்? 20:15:12:10. சரியா? இந்த விகிதத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருப்பார். ஓகேவா? அப்போ மினிமம் நம்பர் கேட்டிருக்காங்க.
அப்போ என்ன பண்ணுவேன், இது என்ன பண்ணுவேன், இது 20x, இது 15x, இது 12x, இது 10x அப்படின்னு வச்சுக்கிட்டா மினிமம் நம்பர் ஆஃப் பென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் எக்ஸோட வேல்யூ நம்பர் மினிமம் நம்பர் 1 அப்படின்னு வச்சுட்டு சப்ஸ்டிட் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ எடுத்துருக்கோம், இது 20, இது 15, இது 12, இது 10. சரியா? அப்போ டோட்டலாக 57, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணான்னு வரும். எனக்கு 57 பேனாக்கள் தான் என்ன பண்ணிடு, அவர்கிட்ட குறைஞ்சபட்சம் இருந்தால் தான் இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்க முடியும். ஓகேவா? மினிமம் நம்பர் தான் நான் பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ நான் 1 அப்படின்னு வச்சுட்டு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An office open at 9 AM and close at 5:30 PM with a lunch interval 30 minutes. Then the ratio of lunch interval to the என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் பீரியட். சரியா? அப்போ லஞ்ச் எவ்வளவு, 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கும் டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸுக்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாருங்க, 9 AM 5:30 PM. சரியா? அப்போ பாருங்க, 9 AM to 12 PM எவ்வளவு, அது ஒரு 3 ஹவர்ஸ். அடுத்து ஒரு 5 hours 30 minutes. டோட்டலாக என்ன வருது எனக்கு, 8.5 மணி நேரம். சரியா? 8 hours 30 minutes. ஓகேவா? இதை மினிட்ல மாற்றினா இது ஒரு 480 + 30, அப்போ 510 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ என்ன பார்த்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்தோம், யூனிட் வேற இருந்தால் என்ன பண்ணணும், யூனிட்டை ஃபர்ஸ்ட் ஒரே யூனிட்டாக மாற்றணும். அப்போ பார்த்துட்டா 3 டேபிளை கேன்சல் பண்ணுங்க, 1:17 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The number of correct answers is given by x and y is y in a quiz competition are in the ratio 10:11. If they had scored total 84 points, then the points are obtained by y is அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒரு வினாடி வினா போட்டியில் x மற்றும் yக்கு வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை 10:11. அப்போட்டியில் அவர்களுக்கு மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்ற எனில் y பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ பாருங்க, அப்போ கரெக்ட் ஆன்சரோட ரேஷியோ என்னது, எனக்கு 10:11. ஓகேவா? டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு, டோட்டல் பாயிண்ட்ஸ் எனக்கு 84. சரியா? அப்போ கரெக்டான ஆன்சர் 11:10, 10:11 அப்படிங்கிற ரேஷியோவில் இருந்தால் எனக்கு இந்த 84 எந்த ரேஷியோவில் தான் பிரிஞ்சிருந்திருக்கும், எனக்கு 10:11 அப்படின்னு தான் பிரிஞ்சிருக்கும். இது எக்ஸுக்கு, இதுக்கு ஒய்க்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு, 21. அதுதான் இந்த 84 பாயிண்ட்ஸ். அப்படின்னா ஒய் பெற்ற புள்ளிகள் எவ்வளவு, அப்போ இதை கேன்சல் பண்ணால் 4 கிராஸ் பண்ணால் ஒய் பெற்ற புள்ளிகள் எவ்வளவு, 44 அப்படின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The maximum speed of the elephant is 20 km/h. The lion is 80 km/h and cheetah is 100 km/h. Find the ratio of the speed and find which ratio is least one அப்படின்னு கேட்டிருக்கேன். யானையின் அதிகளவு வேகம் 20 கிலோமீட்டர் மணிக்கு 20 கிலோமீட்டர், சிங்கத்தின் வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர், சிறுத்தையின் வேகம் மணிக்கு 100 கிலோமீட்டர் எனில் அதன் வேகங்களின் விகிதத்தை கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி. அப்போ எலிஃபண்ட் என்னது 20, எனக்கு லயன் எவ்வளவு 80, அப்போ இது என்னது 100, என்னது சீட்டா. அப்போ சீட்டா எவ்வளவு, சீட்டா 100. அப்போ அதோட ரேஷியோ என்னது, ரேஷியோ 20:80:100. அப்போ 0 கேன்சல் பண்ணால் எனக்கு ரேஷியோ 1:4:5 அப்படின்னு கிடைக்கும். எலிஃபண்ட், லயன், சீட்டா. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எந்த விகிதம் சிறியது. ஓகேவா? ஓகே, முதல்ல சொல்லியிருக்காங்க யானை மற்றும் சிங்கம், யானை மற்றும் சிங்கம். அப்போ யானை 1, சிங்கம் 4. அப்போ இந்த ரேஷியோ என்னது 1:4. ஓகேவா? அடுத்து சிங்கம் மற்றும் சிறுத்தை. ஓகேவா? அப்போ இதான் என்னது சிங்கம், இது சிறுத்தை. அப்போ என்ன வரும், எனக்கு 4/5. அடுத்து யானை மற்றும் சிறுத்தை, யானை
சிறுத்தை 1/5. அடுத்து சிங்கம் மற்றும் யானை, ஓகேவா, 4/1. இதில் எது சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம பார்த்தோம், கிராஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லை இதை டெசிமலாக மாற்றி சால்வ் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 10/4. அப்போ இது என்ன வரும்? இதோட வேல்யூ கால் பங்கு தானே, 0.25. அப்போ 4/5. அப்போ என்ன வரும்? இதை டெசிமலுக்கு மாற்றினா 0.8. இதோட வேல்யூ என்னது? 0.2. இதோட வேல்யூ 4. அப்போ இதில் லீஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் என்னது? இந்த தேர்ட் ஒன் தான் லீஸ்ட். அதாவது என்னது? யானை மற்றும் சிறுத்தை தான் என்னது? இந்த ரேஷியோ தான் இருக்கிறதுலையே மிகச்சிறியது. ஓகேவா, சரி, நம்ம என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட்டாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக், நியூமரிக் அண்ட் அரித்தமெட்டிக் கம்ப்ளீட்டாக 3 பார்ட்டாக போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏஜஸ் ஏஜஸ் கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போகிறோம்? டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.